ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு சார் நான் 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்லாம் படிச்சுட்டேன், எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் தான் என்னால் வந்து அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? பாட வாரியாக எந்தெந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சம்ஸை மட்டுமாச்சும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கட்டாயமாக இதில் இருந்து கணக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரிங்களா? இது எத்தனை டைம்ஸ் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்லைடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளத்துக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாட வாரியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு புக் எடுங்க, புக்கில் இந்த ப்ராப்ளம் நம்பர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் வைஸாகவே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக என்னது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் எந்தெந்த சம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனல் என்ன செய்யும் அப்படின்னா பப்ளிக் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் எதை படித்தா நல்ல மதிப்பெண் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க கட்டாயமாக என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபஸ்ட்டு பார்த்தது 3 மார்க், இப்போ பார்க்குறது 5 மார்க். 5 மார்க்கும் என்ன செய்றாங்க அப்படின்னா 12th ஃபிசிக்ஸில் கேட்பாங்க. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 மார்க்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கிங்களோ அதே மாதிரி 5 மார்க் சம்ஸுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். இதை பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் வேறு எந்த சம்ஸையும் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் முக்கியமான சம்ஸ் தான் இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சம்ஸை நீங்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கு எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.